கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இந்த காலையிலே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை தேவ மகிமைக்கா வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த சிறுவனில் ஒருவனுக்கு நீங்கள் இடரலாக இருந்தால் உங்கள் கழுத்துக்கு எந்திரக்கல்லை கட்டி சமுதத்தின் ஆழத்திலே போடுவேன் என்று சொல்லி இந்த வார்த்தை ஆண்டு சொல்லுகிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 18ஆம் அதிகாரத்தில் பிரியமான தேவச்சனமே முதல் 5 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சீஷர்களுக்குள்ள என்ன உண்டாயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, நம்மளே பெரியவன் யார் என்று சொல்லி அவங்களுக்குள்ள போட்டி பொறாமை உண்டாக ஆரம்பித்தது. இவங்க நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்க ஏசாமியை பின்பற்றிய 2 வருஷம்தான் ஆகுது. இந்த 2 வருஷத்துக்குள்ளே அன்பான சகோதரனே சகோதரியே, அவங்களுக்குள்ள என்ன வந்துடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, யார் பெரிய ஆளு அப்படின்ற என்னங்க எண்ணம் வந்துடுச்சு. உலகத்தில் சொல்லுவாங்க, கற்றது கையளவு, இன்னும் கற்றுக்கொள்ளாதது ஏராளமாக இருக்குது. ஆனால் இவங்க ஒன்றும் என்ன பண்ணலைங்க, அந்த அளவுக்கு ஒன்றும் வளரல, கற்றுக்கொள்ள. ஆனால் அதுக்குள்ளவே பதவி ஆசை வந்துடுச்சு, போட்டிகளும் பொறாமைகள். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கை கெட்டு போனதுக்கு காரணம், பலர் மங்கி போனதுக்கு காரணம், பலர் விழுந்து போனதுக்கு காரணம், பலர் பின்மாற்றம் அடைஞ்சதுக்கு காரணம். அன்பான தேவ ஜனமே, பலரால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பலர் அன்பான தேவ ஜனமே, நம்ம கொஞ்சம் தெரிஞ்ச உடனே நம்ம என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறோம், என்னை மிஞ்சினவன் என்னை காட்டிலும் பெரியவன் யாரும் இல்லை அப்படின்ற மனப்பான்மையை பிசாசு நமக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறான். ஆகையால் தான் இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கி யாராக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ உதவாத, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறுவனில் ஒருவனுக்கு நாம் யாராக இருக்கக்கூடாதாங்க, இடையூறாக இருக்கக்கூடாது, இடர்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒன்று தெரியணும். நீங்கள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பலத்த கரத்தில் அடங்கிருங்க, அவர் ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்துவார். நம்மளை கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு திட்டத்தை நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, தாயின் கருவிலேயே நம்ம குறித்து ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். நாம் என்ன பண்ணக்கூடாது, அன்பான தேவ ஜனமே, காலத்துக்கு முன்னாலே நம்ம தேவன் நம்மளை பயன்படுத்துறதுக்கு முன்னாலே நம்மளா போய் தேவையில்லாத காரியங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. சில நேரங்களில் இந்த 7 மாதத்தில் பிறக்கிற குழந்தைய நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் இன்குபேட்டரில் வைத்து விடுவார்கள். காரணம் என்னென்னா, அது 9 மாதம் என்னங்க பூர்ணம் அடைந்து பிறக்கிறதில்ல, 7 மாதத்தில் பிறக்கிறதுனால அதை கொண்டு போய் வைத்திருப்பாங்க. ஸோ அதே போல் தான் சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒழுங்காக ஜெபிச்சிருக்க மாட்டோம், ஒழுங்காக ஆலயத்துக்கு வந்திருக்க மாட்டோம், ஒழுங்காக வேதத்தை வாசித்திருக்க மாட்டோம், கர்த்தரோடு நடந்திருக்க மாட்டோம். ஆனால் நமக்கு என்ன சொல்லுங்க, பதவி வேணும், யார் பெரிய ஆளு. அன்பான தேவச்சனமே, நம்ம பதவியை பின்பற்றக்கூடாது. நம்ம பதவியை பின்பற்றணும்னா, பெரிய ஆள் ஆகணும் நம்ம நினச்சோன்னா, நம்ம கண்டிப்பாக தேவனுக்கு பயனுள்ள பாத்திரங்களாக மாற முடியாது. நம்ம யாராக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் யோவான் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் முதல் 15 வசனங்களை உங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். இந்த சகல சிருஷ்டியும் உண்டாக்குன சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் அன்பான தேவச்சனமே என்ன செய்தாரன்னா, தன்னுடைய மேலிருந்த அரைக்கச்சை எடுத்து தன் அறையை கட்டி
பாத்திரத்தில் தண்ணி எடுத்து சீஷருடைய காலை கழுவினார். இந்த உலகத்தில் நான் தைரியமாக சவாலாக சொல்கிறேங்க, எந்த தெய்வமும் மனுஷனுக்காக இறங்கி வந்து மனுஷனுடைய காலை தொட்டு கழுவினதா சரித்திரமே இல்லை. என் ஆண்டவராக இயேசு செய்தார். அவர் ஊழியம், பிரியமான தேவ ஜனமே, கொல்லும்படியாக வரல, ஊழியம் செய்யும்படியாக வந்தார். ஆகியால் நீங்களும் நானும் என்னங்க, தேவனுக்கு வேலைக்காரனாக இருக்கணுமே தவிர நாம் யாராக இருக்கக்கூடாதுங்க, வேலை வாங்குறவங்களா இருக்கக்கூடாது. நீங்கள் லூக்கா 17:10 வாசிச்சு பாருங்க. ஆண்டு சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் வேலை செஞ்சு முடிச்சிட்ட பின்பு என்ன சொல்லுங்கன்னா, நான் அப்பிரயோஜனமான வேலைக்காரன், சொன்னதை மாத்திரம் செஞ்சேன். அந்த சுபாவம் நமக்கு இருக்கணும், அந்த குணாதிசயம் நமக்கு இருக்கணும். அப்படி நம்ம மாறுவோமானா, அன்பான தேவச்சனமே, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும், கர்த்தர் கண்டிப்பாக உன்னை உயர்த்துவார். நீ ஆசீர்வதிக்கப்படுறது, நீ பயன்படுத்தப்படுறத யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகையால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காலத்துக்கு முன்னால் முந்தி கொள்ளக்கூடாது. நம்ம வேலை என்னென்னா, மறைந்திருந்து கர்த்தருடைய வேலையை செய்யணும். ஒரு நாள் வரும், கர்த்தர் நம்மளை கொண்டு உயர்த்துவார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எலிஷா. அவர் கைக்கு தண்ணி ஊற்றுற வேலை செஞ்சுட்டு இருந்தார், அவ்வளோதான். ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் இரட்டத்தனையான அபிஷேகத்தினால் நிரப்பி எலியா செஞ்சதை காட்டிலும் அதிகமாக செய்யத்தக்கதாக ஒரு எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆகையால் நம்ம தேவனுடைய கரத்தில் அடங்கியிருக்கும் போது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நான் அன்பான தேவச்சனமே, எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பல நேரங்களில் நம்ம செய்கிற தவறு என்ன தெரியுங்களா, நம்ம காலத்துக்கு முன்னால் தேவன் என்னங்க நமக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்கறதுக்கு முன்னால் நம்மளே போய் என்ன பண்ணுறோம், பறித்து கொள்ளணும்னு நினைக்கிறோம். அது ரொம்ப நாள் நிலைச்சிருக்காது. தேவன் கொடுத்தா நிலைத்திருக்கும், நம்மளா மனுஷன் கொடுத்தா என்றைக்கு வேணாலும் ஷீட்டை கிழிச்சிருவான். அந்த நிலைக்கு நம்ம போகாதபடி அவருடைய சித்தத்துக்காக நீங்கள் காத்துருங்க. நம்மால் ஒருத்தன் கெட்டான், ஒருத்தன் இடர்னா அப்படின்ற என்ன வரக்கூடாதுங்க, ரத்தப்பழி சாபம் நம்ம மேலே வராமல் நம்ம இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக தேவனுக்கு மகிமையாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். தலைகளை தாழ்த்து கண்களை மூடி ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவளை நீர் ஆசீர்வதிங்க. அன்றே கேட்டு விட்டு விடாமல் நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஒருவருக்கும் இடர்லாம் இல்லாமல், சவுலை பார்த்து சொன்னீரே, முள்ளின் மேல் விதைப்பது கடினம் அல்லவா என்று நாங்கள் மற்றவங்களுக்கு இடர்லாம் காணப்படாதபடிக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் உம்முடைய பலத்தை கரத்தில் அடங்கி உம்மை போல நாங்கள் தாழ்மை உள்ளவளாக மாறி அன்றே நாங்கள் உம்முடைய பணிவிடையை செய்ய எங்களை தகுதிப்படுத்துங்க. இந்த வார்த்தை கேட்டு உணர்ந்து ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளையை நீர் ஆசீர்வதியும். பலருக்கு, பல லட்சங்களுக்கு இந்த ஆசீர்வாதமாக மாற உதவி செய்யும். அவருடைய தேவைகள் அனைத்து சந்தியும். சுகபலனை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று. ஆகிய நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு விரும்பினா, அன்பான தேவஜனமே, எங்களுடைய யூடியூப் சேனலில் என்னுடைய நம்பர் டிஸ்பிளே ஆகிறது, எங்களை அணுகலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஜெப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்துங்க. அதோடு முக்கியமாக மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் எங்களுடைய தலைமை சபை சின்ன பகடன் பகுதியில் 21 நாள் 21 தேவ மனிதர்கள் தேவ வார்த்தை கொண்டு வருகிறார்கள். சாயங்காலம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்குமா வாங்க, பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.